மாதிரி ஒரு அற்புதமான கலைஞரோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ண எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நம் எல்லோருக்கும் உலக பூர்வாகவும் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற குமரன் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். ஒரு பலத்த கரகோஷம் ஓங்கியோரை கட்டல்.
இவரோட இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞரோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர்களுக்கும் அவரோடு இணைந்து அந்த பாடலை படைப்பதற்காக ஜீவிதா அவருக்கும் உங்கள் அன்பான பிரதோஷம் ஓங்கி வருகிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு நிறைய டைம் வந்துருக்கு. எப்பவுமே வரும்போது நம்மளோட ஊருக்கு சொந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் நம்ம எப்பவுமே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்தவங்க மறுபடியும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்ச எல்லா பாட்டுமே பாட போகிறோம். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நன்றி. நன்றி. உங்களை பற்றி சுருக்கமாக நீங்கள் யார், எப்படி துணைக்குள் நுழைந்தீர்கள் என்பதை பற்றி சுருக்கமாக. நான் வந்து சாதாரணமாக காலேஜில் ஸ்கூலில் அப்படிலாம் பாடிட்டுருக்கேன். பெருசாக மியூசிக்கெல்லாம் நான் படிக்கல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை சூப்பர் சிங்கருக்குள்ள எப்படியாச்சும் வந்துடணும். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 செக்ஷன் ட்ரை பண்ணி அப்புறம் தான் என்னால் உள்ளே வர முடியுது. அதுக்கு ரொம்ப எனக்கு கிரேட்ஃபுல். அதான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது எவ்வளவு காலமாக இந்த துறைக்குள் இல்லை, நான் இப்போ காலேஜ் ஸ்கூல் அப்படிதான் பாடிட்டு இருக்கேன். பிரபலியம் அடைவது என்பது இப்போதுதான். அப்படித்தான் நாம் பேசுவது உங்களுக்கு புரியுங்களா? நிச்சயமாக வாழ்த்துக்கள். நீங்கள் அப்பா, என்னோட அப்பா வந்து இதே ஒரு மேடை கச்சேரியில அவரும் பாடுகிறது அப்பா பாடுறது. ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட பார்க்கறதுக்கு போவேன், பாடுறதுக்கு அப்பா கூட பார்க்கறதுக்கு போவேன். எனக்கும் சூப்பர் சிங்கர் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதில் போய் பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சி ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் போய் பாடுறது தான். ஏன்னா இது மியூசிக் இது கற்றுக்கல, கேட்கறத வச்சு பாடுறது தான். பாடுவது மட்டுமல்ல, பேசுவது ஏவரும் எளிதாக இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆஸ்கார் நாயகன் இசை புயல் AR ரஹ்மான் அவர்களுடைய இசைக்குழுவினுடைய ஒரு பிரதான பாடகியாக இருக்கின்றார். எனவே மீண்டும் ஒரு பலத்த நிலைமை சமூகத்தாக
உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே என்ன செஞ்சோம் காதல் எந்த கண்ணோடு கலந்து விடு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து என் சுவாசக்காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் மலர் கொண்ட பின்பை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன் உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன் நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நினைந்து விட்டேன் பார்வை பார்த்தேன் உயிர் தந்த பெண்மை வாராமல் போய்விடுமா கரும்பாலை பல நாடி பெரியாத கண்ணால முகம் பார்க்க
என்று கண்ணீரும் சிந்துகின்றதே. நினைவே நினைவே என்று நெஞ்சு கலந்தது. உன்னை காணாத நான் இங்கு நானே விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாமல் ஒன்றாக செய்திட ஒன்று நாடகம் ஒத்திகைய செய்தியை பார்த்திருந்தேன். இதை பாராமலே இங்கு இது பூங்கோதை மறந்தானே. என் கண்ணில் துயில் குடித்த கண்ணன் உதை இன்று அதையின் நிறைவேற்றம் என்றாலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா.
ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுல நிறைய நிறைய பார்த்துருக்கேன் உங்களை டிவிலையும் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப சந்தோஷம். அதாவது விஜய் சூப்பர் சிங்கர்ஸ்களில் ஒருவரான ராஷிதா அவர்களுடன் இணைந்து விஷால் எங்கே ஒரு அன்புக்காக அவர்களிடம் அப்பிறகு எங்களுடைய இசைக்குழுவின் பின்னணி பாடல்களையும் அன்போடு ஆய்வு நிற்கின்றோம். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அது பின்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளவுதான் சத்தமா? ஓகே, முதல் முறையா யாழ்ப்பாணம் வந்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்காகவும் பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை இங்க வரவேற்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய பாட இருக்கும். ஸோ எல்லாரும் ரசிப்பீங்க நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. love.
தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்தியாவிலே இருந்து இங்கே முதல் முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய ஒருவர் 2015 அதாவது விஜய் டிவியினுடைய 5வது காலப்பகுதியிலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாடல் ஒரு தசாப்தத்தை கடந்து இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்தியாவிலே கோடிக்கணக்கான வசதிகளை தனக்காக கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எடுத்து பாடுவதற்காக எங்களுடைய இசைப்படையினுடைய பாடகன் எங்கே இருவருக்கும் ஒரு பலமான கருத்து ஓங்கி ஒலிக்கட்டும். அது கடல் கடந்து நம்மை எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கின்ற நம்முடைய தொப்பூர் தொழில் உறவு அவர் என்றால் அதுவே இல்லை. உங்களை பற்றி ரத்தினை சுருக்கமாக உங்களை பற்றி ஏதாவது என்னோட பேர் சியாத். நான் வந்து சீசன் 5 சூப்பர் சிங்கர்ல ஃபைனலிஸ்ட் ஆனேன். ஸோ இங்கே பாட வந்திருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ஒரு நன்றி நன்றி. சில விடைகளிலே நாம் பேசுகின்ற மொழி அவர்களுக்கு புரிவதில்லை. ஒரு இயல்பு தான். ஆனால் பாட ஒரு அர்த்தம். நன்றி நன்றி நன்றி. ஸோ நான் சொல்ல வந்துட்டு இங்கே 3rd டைம் 4th டைம் நினைக்கிறேன் ஜாஸ்னால. இங்கே எப்போ வந்தாலும் இங்கே உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இதில் வந்து ஃப்ளைட் ஏற வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்க இங்கே இங்கே கூட உள்ளவங்க எல்லாரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நான் பாட போகிறேன். ஸோ எல்லாரும் கை தருவீங்களா? தேங்க்யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாரும் பாட போறோம். எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமா? சூப்பர். சத்தமே காணுவீங்க.
நன்றி 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 மிக மிக இனிமையாக அமைந்தது